அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளிலும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் இன்று நம்முடைய தியானத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் கேட்கும்னால ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி. மட்டும் காத்தவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய திருவாக்கியத்தை நாங்கள் கர்த்தாவே தேவனை ஆராய்ந்து கவனிக்க போகிறோம். கர்த்தாவையை சுதிக்கிறோம். அநேக மக்களுக்கு இது பிரயோஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆதிவன் நம்முடைய வார்த்தை கர்த்தாவே வல்லமை உள்ளதும் ஜீவன் உள்ளதுமாக இருக்கிறபடினால அப்படியே கேட்கின்ற செவிகளில் மட்டுமல்ல உள்ளத்தில் அது பலன் செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அனுப்புகிற அனுப்புகிற காரியமாய் வாய்க்கப்படணும். நாம் மிகப்படட்டும். ஆசீர்வதியும் ஐயா, கிருபையால் காத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் திருமறையிலிருந்து நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய தேவன் இங்கே ஒரு ஓமானத்தை சொல்லுகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டினான். நட்டிவிட்டு குறிக்கப்பட்ட காலத்தில் வந்து அது கனியை தேடினான். கனியை தேடின போது அதில் கனி இல்லை. அதனால் அவர் வருத்தப்படுகிறார். தோட்டக்காரரை கூப்பிட்டு, 3 வருடமாக நான் இந்த மரத்தை தேடி வருகின்றேன். என்ன தேடுகிறேன்? கனி தேடுகின்றேன். கனி கொடுக்கிற நாட்கள் ஆகிவிட்டது. அப்படினால் கனி இருக்கிறதா என்று 3 வருடங்கள் தேடுகின்றேன். தேடியும் இதில் கனி இல்லை. நான் இதை நட்ட உற்பத்தியாக்கின நோக்கம் நிறைவேறாமல் இருக்கிறது. ஆனப்படினால இதை ஏன் இதிலிருந்து அகற்றிவிடக்கூடாது என்று கேட்ட வருத்தமான ஒரு கேள்வியை நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்போ நாம் வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிப்போம். வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிப்பும் ஒரு உணர்வு ஊட்டுகிறதுமாக இருக்கிறது. ஆனபடினால இந்த நாளில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்றால், அதாவது இந்த வருடமும் இருக்கட்டும், அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை, ஆலோசனைகளை, போதனைகளை கொடுக்கிறேன், செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறேன் என்றது போல அதை கொத்தி எரிப்போட்டு அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறேன். அது இந்த வருஷமும் கனி கொடுக்காவிட்டால் அப்படி செய்வோம் என்று சொன்னதாக பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. இப்போ நான் கவனிக்கிற காரியம் என்ன என்றால், ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தோட்டத்தில், அதாவது நம்மை தேவனாக்கியத்தர் ஒரு ஒலிவ மரக்கன்றை போல, அதாவது கனி கொடுக்கிற ஒரு விருட்சம் போல நட்டிருக்கிறார். நட்டு அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்றால், அந்த மரம் வளர்ந்து இலையும் குலையுமாக அவைகள் இருக்கிறது மட்டுமல்ல, அதல்ல அவருடைய எதிர்பார்ப்பு. அவருடைய எதிர்பார்ப்பு குறிக்கப்பட்ட காலத்தில் அது கனி கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால அதாவது இன்று நம்மில் எதிர்பார்க்கிற கனி என்ன என்பதை மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்ன கனி? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். அதாவது கனியில் 2 வகையான கனிகள் உண்டு. அதில் ஒன்று கசப்பான கனி,
இன்னொரு தீப்பான கனி என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால அதாவது நல்ல கனி கூடாத மரம் என்று நாம் மேலே வாசித்தோம். நல்ல கனி கூடாத மரம், அதாவது கனியும் கொடுத்திருக்கலாம், ஆனால் அது நல்ல கனியாக இல்லை. அவர் தேடுகிற கனி அதில் இல்லை. ஆனபடினால அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்றால், அதாவது மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் வாழுகின்ற இந்த மனுஷன் இந்த ஜென்மத்தில் அவன் என்ன செய்யணும் என்றால், கெட்ட வழிகளை விட்டுவிட்டு, அதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத பாதையை விட்டுவிட்டு அவன் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கனி. அந்த கனியைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று நாம் சத்திய வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் அதாவது கனி கொடுக்க வேண்டும். யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் என்ன என்று நாம் அறிவோம். இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை முதலாக வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அவருடைய பிரசங்கத்தினுடைய முதல் பிரசங்கம் என்ன என்றால், அதாவது பரலோகம் சமீபமாக இருக்கின்றது, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடு செய்யலாம், அதையெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மனிதன் பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு, ஆண்டவருக்கு பிடிக்காத பிரியமில்லாத வழிகளை விட்டுவிட்டு, வழிபாடுகளை விட்டுவிட்டு மெய்யறிவனை மனிதன் தேடணும். மெய்யறிவனை அறிந்திருக்கிற மனிதர்களும் அதாவது தன்னுடைய ஜீவியத்தில் அதாவது கசப்பான ஆண்டவருக்கு அதாவது பிடிக்காத வெறுப்புள்ள காரியங்கள் இருக்கக்கூடாது. அதை விட்டுவிட வேண்டும். அதை ஒவ்வொரு வருஷமும் தேவன் தமிழ் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். கனி உண்டா, கனி உண்டா, மாற்றம் உண்டா என்று எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை எவ்வளவு நிலையில் இருக்கிறது, கனி உண்டா என்று பார்க்கிறார். அப்படினால்தான் இங்கே உள்ள இன்று நாம் பார்த்த இந்த வசனத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, அந்த கனி அது தித்திப்பான கனி. அந்த கனிதான் தேவன் சுவைக்கிற ஒன்று. அவர் அதைத்தான் விரும்புகிறார். அதை விரும்பித்தான் அந்த மரத்தை அங்கே நட்டு வைத்து அதை இத்தனை வருஷமாக பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால குறிக்கப்பட்ட மரணம் வந்தவுடனே அந்த மரத்தை அவர் பார்க்கின்றார். கனி உண்டா, மனம் திரும்பி இருக்கிறாங்களா? அடுத்த வருஷம் பார்க்கிறார், மனம் திரும்பி இருக்கிறாங்களா? அந்த மனம் திரும்புவதற்குரிய கனி இருக்கிறதா என்று அவர் கவனிக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அதாவது நாம் தொடர்ந்து இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது இங்கே நாம் பார்க்கின்றோம் பாருங்க. அதாவது அதே மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தையும் கூட நாம் இப்போ பார்க்கலாம், வாசிப்போம். அப்பொழுது எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புங்கள் என்ற பிரசங்கம். நீங்கள் மனம் திரும்பி கனி கொடுங்கள். பரலோகம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. இந்த பரலோகம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதாவது ஆண்டவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கின்றார் என்று அவர் சொன்னபோது, அந்த பிரதேசத்தில் உள்ள எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் எல்லோரும் வந்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அந்த மனம் திரும்புதல் செய்தியை கேட்டவுடனே அவள் மனம் திரும்பி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க? அவைகளை அறிக்கை செய்கிறாங்க. அவைகளை அறிக்கை செய்துவிட்டு 3வது அவள் செய்கிறது என்ன? மனம் திரும்பி அறிக்கை செய்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முழுகி ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். தேவனுக்கு மகிமை. இதான் கனி கொடுக்கக்கூடிய அனுபவம் என்று நாம் காணுகின்றோம். இப்படி இருக்கும்போது அதாவது ஞானஸ்நானம் பெறுகிறவர்களுக்கு பரலோகம் உண்டு என்று கேள்விப்பட்ட ஒரு வகுப்பினர்கள், அறிவாளிகள், அவர்கள் வந்து அந்த யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் வேண்டும் என்று அவர்கள் தேடி வந்தார்கள். அவர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. இப்ப அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் 6லிருந்து. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, யோவான் ஸ்நானகனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் வருகிறதை அவர் கண்டு, விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்காதீங்க.
செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் தேடுறது கனிதான். அவர் எனக்கு சொந்தம், இவர் எனக்கு தெரியும், நான் அப்படி என்று சொல்லி தன்னுடைய தகுதியை காட்ட அங்கு அவர் எதிர்பார்க்கவில்லை. அங்கே என்ன செய்யணும்? முந்திர குரூப்புகள் எல்லாம் அவர்கள் மனம் திரும்பினார்கள், பாவ அறிக்கை செய்தார்கள், அப்படி ஞானஸ்தானம் பெற்றார்கள். இவர்கள் அது ஒன்றும் செய்யாமல் டைரக்டாக ஞானஸ்தானம் பெற வந்தார்கள். வரும்போது உங்களை ஞானஸ்தானம் எடுக்கும்படி சொன்னது யார்? இதற்கு வழிகாட்டினது யார்? உங்களுக்கு விரியன் பாம்பு குட்டிக்குரிய அந்த விரியன் பாம்புக்குரிய விஷம் உங்களுடைய நாவுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அப்படினால் இவைகளெல்லாம் விடுகிறவர்கள், இவைகளெல்லாம் மாற்றிக்கொள்கிறவர்கள், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பி ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அதற்காகத்தான் மனிதனுக்காக இந்த பூமியில் வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம். அந்த ஜீவன் மூலமாக, அந்த தேவனுடைய மரணத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு உண்டாகிற மீட்பு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கனி. தேவனுக்கு மகிமை. அதுபடினால அவர் தேடி தேடி வருகிறார். ஒவ்வொரு வருடமும் தேடி வருகிறார். சத்தத்தை கேட்கின்ற அன்பர்களே, நமக்கு இன்று சொல்லப்படுகிற காரியம் என்ன? இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், அதில் கனி உண்டா என்று பார்ப்போம். கனி உண்டாகுதா? மனம் திரும்புதல் வருகிறதா? பொல்லாத வழிகளை விடுகிறார்களா என்று பார்ப்போம். இல்லாவிட்டால் அடுத்த ஸ்டெப் என்று சொல்லி விட்டுவிட்டதை நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அடுத்தபடியாக, அதாவது இந்த ஞானஸ்தானம், மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் என்ன என்றால், ஒரு உசிதமான, உன்னதமான, ஒரு மகிமையான ஒரு ராட்சியத்தை அடைவதற்கு தாங்கள் தகுதி உள்ளவர்கள் என்று தங்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் காட்ட வேண்டும். தேவனுக்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது கானானுக்கு நேராக பயணம் செய்கின்றார்கள். பாலும் தேனும் ஓடுகிற அருமையான செழுமையான ஒரு தேசத்துக்கு பயணம் செய்கின்றார்கள். கொண்டு போய் ஒரு குறிக்கப்பட்ட இடம் போன உடனே அங்கே ஜனங்களுக்கு ஒரு சோர்வு, ஜனங்களுக்கு ஒரு மன கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுகிறதை கண்டு இப்போ அங்கே ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். என்ன என்றால், அதாவது இந்த 12 கோத்திரமாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கோத்திரத்துக்கு ஒருவரை தெரிந்து கொண்டு 12 பேரை அனுப்பணும். அந்த தேசத்திற்கு அனுப்பி அங்கே அதாவது போய் சுற்றி பார்த்து விட்டு, அந்த தேசம் மோசே சொன்ன பிரகாரம் அப்படி செழுமையான தேசம் தானா, அது அப்படித்தான் இருக்கிறதா என்று போய் பார்த்து விட்டு வந்து மக்கள் சொல்லணும் என்று 12 பேர் அனுப்பப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். அனுப்பும்போது அவர்களிடத்தில் சொன்ன காரியம் என்னென்றால், நீங்கள் போய் பார்த்து விட்டு அங்குள்ள கனிகளை கொண்டு எங்களுக்கு காட்டணும், அங்குள்ள சிறப்பை எங்களுக்கு காட்டணும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படியே அவர்கள் அங்கே போய் அதாவது பார்த்துவிட்டு தேசத்தில் உள்ள கனி எவ்வளவு பயங்கரமான புஷ்டியானது, எவ்வளவு அருமையானது, தேவன் மோசேயை கொண்டு சொன்ன வார்த்தை எத்தனை உண்மை என்று அந்த நிலையை கொண்டு காட்டினார்கள். காட்டும் போது அதாவது இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்களோ கொள்ளலையோ, ஆனால் அவர்கள் அந்த கானானை பார்த்துவிட்டு வந்து சொன்ன வார்த்தை இங்கே நாம் கவனத்திலே எடுப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த வனாந்தர யாத்திரையில் அவ்வளவு கஷ்டம் ஏன் பட்டார்கள் என்றால், ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு ஸ்தலத்தை, ஒரு செழிப்பான ஒரு இடத்தை அடைவதற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அதே போல இந்த நாட்களிலேயும் நாம் அதாவது பரலோகம் சுதந்திரிக்க பரலோகம் சமீபமாக இருக்கிறது, அதற்காக மனம் திரும்பி இருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கின்றோம். அடுத்தபடியாக நம்மில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? கனி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அந்த கனியை காட்ட வேண்டும். அடைய போகிற தேசத்தினுடைய மகிமை இதுதான் என்று பிறருக்கு, மற்றவர்களுக்கு, அதாவது தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு, சோர்ந்திருக்கிற மக்களுக்கு இவைகளை காண்பிக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பாக காட்டுகிறது. என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. தேவனுக்கு மகிமை. சொன்னபடிதான். ஆனால் சொன்னாலும் அதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? ஆனபடினால அதில் ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த தேசத்தில் உள்ள கனி
ஒரு மனிதன் சுமக்க முடியாத அளவுக்கு 2 பேர் காவட்டு போட்டு தூக்கி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு செழுமையாக அது இருந்தது. அதை காட்டினார்கள். நீர் சொன்ன தேசத்தை நாங்கள் போய் பார்த்தோம், உண்மைதான், அது பாலும் தேனும் ஒழுகிற தேசம்தான், தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அங்குள்ள சிறப்பில் ஒன்று அங்குள்ள திராட்சை கொலைகளை பாருங்கள், அவைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இது அந்த தேசத்தின் கனி என்று சொன்னார்கள். பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால மனிதர்கள் காட்ட வேண்டிய, தேவ பிள்ளைகள் காட்ட வேண்டிய இது என்ன என்றால் கனியை காட்ட வேண்டும். நான் அடைய போகிற தேசத்திற்கு, தேசம் அப்படிப்பட்ட மகிமை உள்ள ஒரு தேசம், அங்கே மாம்சம் ரத்தம் அங்கே போகாது. ஆனபடினால என்னிலே பாருங்கள், எங்களிலே பாருங்கள், அதாவது எங்களுடைய வாழ்க்கை ஜீவியத்தினுடைய கனியை பாருங்கள் என்று இந்த கனியை காட்ட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முன்பு போல் அல்ல எங்களுடைய வாழ்க்கை. இதில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா? இதுதான் பரலோகத்தினுடைய அனுபவம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால கனி, இது அதனுடைய கனி, இது பரலோக ராட்சியத்தினுடைய மாதிரி எங்களிலே வெளிப்படுகிறது. பாருங்க, பழையவைகள் எல்லாம், கிசப்பான அனுபவங்கள், கெட்ட கிரியைகள் எல்லாம் போயிட்டு இப்போ எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அந்த வாழ்க்கையை, அந்த கனியை, அதாவது ஜனங்கள் மத்தியில் இன்று இயேசுவை வெறுமனே ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மத்தியில் நாங்கள் அந்த தேசத்தை சோதரிக்க போகிறோம் பாருங்க, அதுதான் எங்களுக்கு இந்த கனி. நாங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டோம், கசப்பான அனுபவங்களை விட்டுவிட்டோம். ஆனபடினால் அந்த தேசம் அவ்வளவு மகிமையுள்ள ஒரு பரிசுத்தமான தேசம் என்பதை எங்களிலே பாருங்கள், அந்த கனியை காட்ட வேண்டும். அந்த கனியை காட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த கனி கொடுக்கிறவர்களுக்குத்தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கொடுக்கப்படும் என்று இயேசு சுவாமி சொன்னார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43வது வாக்கியத்தில் அவர் இப்படி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படும்? கனி கொடுக்கிறவர்களுக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் இந்த பரலோக ராஜ்யம் யார் கனி கொடுக்கிறவர்களாக, மனம் திரும்பினவர்களாக, மனம் திரும்பி அதாவது பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இந்த பரிசுத்த வாழ்க்கை செய்கிறவர்களுக்கு பரலோகம் ஆயத்தமாயிருக்கிறது. சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். அந்த பரலோக ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படும்? கனி கொடுக்கிறவர்களுக்கு. ஆனபடினால கனி கொடுக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் தரப்படும், அப்படி இல்லாதவர்களுக்கு இல்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. வருடத்தின் கடைசி நாட்களில் கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்ம விட்டு துரத்திவிட்டு, அகற்றிவிட்டு, வேகமாக நம்மில் இருக்கிற கனியற்ற அந்த குணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மகத்துவத்தை நமது வாழ்க்கையில் நாம் காண்பிக்க வேண்டும். ஆனபடினால மனிதனுடைய தோற்றத்தை வைத்து பாருங்க, வெளியே போனால் அந்த பக்தர்களெல்லாம் செருப்பு போடாமல் வெறும் காலில் இரவும் பகலும் முள்ளுகளுக்குள்ளேயும் கல்லுகளுக்குள்ளேயும் நடந்து தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்க. அதாவது கனி என்று சொல்வது இந்த வெளித்தோற்றம் அல்ல. கடைசி காலத்தில் அதாவது மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு பட்டியலே நாம் நிருபத்தில் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இதில் அதாவது மனிதர்கள் அதாவது தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு, அந்த தேவபக்தியில் ஒரு பலன் உண்டு, அந்த ஒரிஜினல் தேவபக்தியில் ஒரு பலன் உண்டு, அந்த பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனபடியால் அதாவது தோற்றத்தில் வேஷத்தில் அல்ல, அதாவது மனித வாழ்க்கையில் ஒரு மரத்தை நாம் பார்க்கின்றோம், செழுமையாக இருக்கிறது பார்ப்பதற்கு. இது ஒரு நல்ல மரம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அந்த மரத்தை அது கொடுக்கிற கனியின் மூலமாகத்தான் இது நல்ல மரம் என்று அறிய முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மரத்தினுடைய தன்மையை மற்றபடி அறியவே முடியாது. நல்ல ஜோலையாக விருட்சம் வளர்ந்து இலையும் குலையுமாக அருமையாக இருக்கிறது, நிழல் கொடுக்கிறது.
ஆனால் அந்த எஜமானுடைய நோக்கம் நிழலையும் குழையும் குப்பையும் பார்க்கவில்லை. அவர் கனியைத்தான் தேடுகின்றார். அவர் கனியை மனதில் வைத்துத்தான் அங்கே நட்டார். அந்த தோட்டத்தில் நட்டது அதற்காகத்தான். திருச்சபைக்குள் கொண்டு வந்து நட்டது அதற்காகத்தான். தேவனுக்கு மகிமை. எதற்காக? கனி கொடுக்கணும். பழைய வாழ்க்கையோடையே ஒவ்வொரு வருஷத்தை கழிக்க கூடாது. அங்கே நம்பர் விழுகிறது. வருஷம் 3 ஆகிவிட்டது என்று அங்கே சொல்லப்படுகின்றது. எண்ணிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் அறிந்து கொண்ட நாள் எத்தனை, நம்முடைய இறைவன் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டது எத்தனை வருஷம் ஆயிட்டு, ஆனால் கனி உண்டா என்று அந்த மரத்தில் வந்து கனி எங்கே என்று தேடுகின்றார். தேடும்போது கனி இல்லை என்று அவர் கண்டபோது மிகவும் வருத்தப்பட்டார் என்று நாம் காணுகிறோம். இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்ன என்றால், அதாவது மரமானது வளர்கிறது. வளர்ந்த பிறகு இந்த மரம் எத்தன்மை உள்ளது என்று எப்போ அறியப்படும்? கனியினால் அறியப்படும் என்று இங்கே இறைவாக்கு சொல்லுகின்றது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இவைகளை நான் காணலாம். வாசிப்போம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். மரமானது அதன் கனிகளால் தான் அறியப்படும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால மற்றபடி அல்ல. அவருடைய பாட்டோ அவருடைய பிரசங்கமோ அல்லது அவர் செய்கிற மற்ற வெளிப்படையான பக்திக்குரிய ஆசாரங்கள் அல்ல. அதில் உண்டாகிறது என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உண்டாக வேண்டும். பழைய வாழ்க்கை, பழைய ஜீவியம் போயிட்டா, போகவில்லை என்றால் அதனால் ஒரு பயனும் இல்லை. ஆனபடினால் தான் ஸ்தானகன் சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபம், மனம் திரும்புங்க என்று அவர் சொன்னார். மனம் திரும்புதலுக்குரிய கனியை கொடுங்க. உங்கள் அது மாறுதல் உண்டாகட்டும். மனம் திரும்பிவிட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதல்ல. உங்களை பார்த்து அந்த மரத்தை பார்த்த உடனே அதில் கனியை காணணும். அதுபடினால கனியுடையவர்களாக மாறுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகின்றது. அதுபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கனி ஒரு மனிதன் தப்பாமல் கொடுக்க வேண்டும் என்றால் அதன் காலத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கையிலே வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி, குறைவுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அருமையான ஆலோசனைகள் நமக்கு வேதாகமும் மூலமாய் கிடைக்கின்றது. தேவனுக்கு மகிமை. இந்த பரிசுத்த வேதத்தினுடைய மத்திய பகுதியில் சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனபடினால அந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது 3வது வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம், அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதாவது இந்த வசனத்தின்படி ஒரு மனிதன் அதாவது இருக்கும்போது, வேற சொல்லப்படுகிற 2 வசனத்தின்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆகுமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அவன் தப்பாமல் கனி கொடுப்பான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 1:2 வசனங்களை சேர்த்து வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தப்பாமல் கனி கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய வறட்சிகள், வறுமைகள், எவ்வளவு நெருக்கடிகள், பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அங்கே இலையுதிராத மரத்தை போல் அவன் எப்போ செழுமையாகவே தான் இருப்பான். தேவனுக்கு மகிமை. அதாவது வறட்சி வருகிறது அப்படி இல்லை. இந்த நீர்க்கால்களின் உரமாய் நடப்படுகிற மரம் இருக்கிறது அல்லவா, அது அதன் காலத்தில் தப்பாமல் கனி கொடுக்கு. அங்கே தேடினால் கனி, அதன் காலத்தில் கனி கொடுக்கு. அதில் இலை உதிராது, செழுமையாக ஆவிக்குரிய செழுமை, முகத்தை தொகை போடாது. அது அதாவது அவிசுவாசமான வார்த்தை பேசாது. அதாவது பிறர் மத்தியில் அதாவது அது தன்னுடைய செழுமையை காட்டும். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? சும்மா கிடைக்கிறது இல்லை. அதான் மேல 2 வசனத்தை நாம் படித்தோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது, பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது.
தேவனுக்கு மகிமை. இப்படி இருந்து அவன் விதமாய் கர்த்தரை தேடுவானால் பரிசுத்த வேதாகமத்தை தியானம் பண்ணி மனதில் பதித்து அவைகளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அவன் ஜீவிக்கும் போது அவன் வாழ்க்கையில் இந்த செழுமையான மரத்தை போல, அதாவது வறட்சி காலத்திலேயும் தப்பாமல் கனி கொடுக்கிற அந்த ஒரு ஜீவியம் அவனில் இருக்கும் என்று நாம் காணுகின்றோம். அதைத்தான் இன்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. இந்த வார்த்தை இந்த நாளில், அதாவது பழமையான அடிக்கடி படிக்கிற வார்த்தைகளாக இருந்த போதிலும் இது இன்று நமக்கு புதுமையான ஒரு வார்த்தை, நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிற ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை என்ன, பழைய ஜீவியம் மாறிட்டா இல்லை, அது நம்மளாக இருக்கிறதா, அது மனம் திரும்பணுமா, அந்த கனி நம்மள இருக்கிறதா மற்றவர்கள் காடுகின்றார்களா? சகோதரனே சகோதரியே, என்ன உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு தனி மாற்றம், என்ன ஒரு தனி மாற்றம், அதை அவர்கள் காணணும். அதுதான் கிறிஸ்தவம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கூட மாத்திரமல்ல, பொதுவாக தெய்வீக வழிபாடு. அதுதான் உண்மை தெய்வத்தை வழிபடுகிற மக்களில் இருக்கிற சாயல். அதுதான் தேவனுக்கு மகிமை. அந்த மரத்தினுடைய தன்மை அறிய வேண்டும் என்றால் கனியை வைத்து தான் அறிய முடியும். அப்படினால நன்றாக வளர்ந்துட்டு செழுமையா இருக்குது நல்ல மரம் என்று சொல்வது இல்லை, அது கூடாத காரியம். அந்த மரத்தில் அருமையான நல்ல தித்திப்பான கனிகள் வெளிப்படும் போது, தித்திப்பான கனி வெளிப்படும் போது எல்லோரும் விரும்புவாங்க அல்லவா, கூட ஒரு பழம் கூட கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் என்று. அதே போல் நம்ம நாவில் இருந்து புறப்படுகிற அந்த தூய வார்த்தை, அந்த மனந்திருமன வார்த்தை, அந்த பக்திக்குரிய வார்த்தை அநேகருக்கு இனிமையை கொடுக்கின்றது. தேவனுக்கு மகிமை. அவள் முக வளர்ச்சியோடு அந்த கனியை சாப்பிடுவது போல நம்முடைய வார்த்தையை என்று அவர்கள் கேட்கத்தக்கதாக அது இருக்கணும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால், அன்பர்களே, நம்மிலே கனி உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு இன்னும் தவணை நாட்களை தருகின்றார். தவணை நாட்கள் போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு வருஷம் பார்ப்போம் என்று சொல்லி அப்படினால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நீட்டி வைத்திருக்கிறார். இந்த நாட்களை கவனமாய் பயன்படுத்தி நாம் இந்த கனி கொடுக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். தேவனுக்கு மகிமை. யோவான் 15:2 மட்டும் நான் வாசிக்கலாம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆமா, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுங்க. அப்போ கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அது சுத்தம் பண்ணுங்க. அது நேசிக்கிறார், அவருக்கு ஆவலாக இருக்கிறது. இன்னும் இது அதிக கனிகளை கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும் என்று சொல்லி அங்கே ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. அதை ஆண்டவரே நடத்துகிறார், அந்த உணர்வை கொடுக்கிறார். பாருங்க, கனி கொடுக்க தன்னுடைய வாழ்க்கையில தூசி போன்ற பாவங்கள் வந்துவிட்டால் கூட உடனே அதை சுத்திகரிக்க அந்த ஆவியானவருடைய உதவினால, அந்த உணர்த்துதல்னால அது செய்யப்படுது. பாருங்க, இல்லை அது குப்பை கூளங்கள் போல பெருகியிருந்தாலும் அதை பற்றி மனஸ்தாபப்படாத அந்த கனிவிடாத மரத்தை போல எவ்வளவு இருக்கிறது. அப்படி இல்லாதபடி, அதாவது கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கிறவர்களை கர்த்தர் சுத்திகரிப்புக்கு நேராய் நடத்துகிறார். அவர்களை சுத்திகரிக்க அவர் சுத்தம் கொண்டவராய் இருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு சிறிய காரியமானாலும் அது பெரிய பாவமாக தெரிந்து அது சுத்திகரிப்புக்கு இடம் கொடுக்கிறார்கள், அதை செய்கிறார்கள். அவர் மேல் கனி கொடுக்கிறார்கள். இறைவன் கழிகோர்ந்து மகிழ நாமும் அவருடைய கரத்தில் நிறைந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள இன்னும் அதிக கனிகளை கொடுக்க கர்த்தர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. இந்த வார்த்தை பலன் செய்வதாக, கிரியை செய்வதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபமனு. அன்பாண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரையா, கிருபையினதா நமக்கு நன்றியா கர்த்தாவே. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பரிசுத்த மன்னருடைய கூட்டம் மிகுதி என்றது போல கர்த்தாவே நீர் கொடுத்த வசனங்களை வெளிப்படுத்த கிருபை செய்தீர். இது பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கேட்ட உள்ளங்களில் அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அதிக பலனை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். கருவிருட்சங்களாய் மாறட்டும். கர்த்தாவையும் திருநாமத்தை மையப்படுத்தும் ஐயா. ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும் கர்த்தாவே. சோதரையா, இந்த வருடத்தில் விட்டு போன காரியங்களை நாங்கள் செய்யவும், பின்தொடர்கிற காரியங்களை விட்டுவிட்டு உங்களுக்கு உகந்த கனி கொடுக்க கிருபதாரும் ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.